ஒரு நகரத்தின் பேருந்து நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் வசித்து வந்தான். அங்கு வந்து போகும் பேருந்துகளில் அமர்ந்திருக்கும் பயணிகளிடம் பிச்சை கேட்டு அவன் தன் வயிற்றை நிரப்பி வந்தான். ஒரு நாள் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது சூட் பூட் அணிந்திருந்த ஒரு உயரமான மனிதனை கண்டான். இந்த ஆள் மிகவும் பணக்காரர் போல தெரிகிறார். இவரிடம் பிச்சை கேட்டால் எனக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். அவன் அந்த உயரமான மனிதனிடம் பிச்சை கேட்க ஆரம்பித்தான். பிச்சைக்காரனை பார்த்த அந்த உயரமான மனிதன், நீ எப்போதும் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே, நீ எப்போதாவது யாருக்காவது எதையாவது கொடுக்கவும் செய்கிறாயா என்று கேட்டான். பிச்சைக்காரன், ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன். எப்போதும் மக்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னால் யாருக்காவது எதையாவது கொடுக்கக்கூடிய வசதி எங்கிருந்து வரும் என்று சொன்னான். உயரமான மனிதன், யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாவிட்டால் உனக்கு கேட்கவும் எந்த உரிமையும் இல்லை. நான் ஒரு வியாபாரி. நான் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மட்டுமே நம்பிக்கை வைப்பவன். என்னிடம் கொடுப்பதற்கு உன்னிடம் ஏதாவது இருந்தால் மட்டுமே நான் அதற்கு பதிலாக உனக்கு எதையாவது கொடுக்க முடியும் என்று கூறினான். இப்படி கூறிய பிறகு அந்த உயரமான மனிதன் பேருந்தில் ஏறி சென்று விட்டான். இங்கோ பிச்சைக்காரன் அவன் சொன்னதை பற்றி யோசிக்க தொடங்கினான். அந்த உயரமான மனிதன் சொன்ன வார்த்தைகள் அந்த பிச்சைக்காரனின் மனதில் ஆழமாக பதிந்தது. நான் யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாததால் தான் எனக்கு பிச்சையாக அதிக பணம் கிடைப்பதில்லை போல என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான். ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரன். என்னால் யாருக்கும் எதையும் கொடுக்கும் தகுதி இல்லை. ஆனாலும் எவ்வளவு காலத்திற்கு நான் யாருக்கும் எதையும் கொடுக்காமல் அடுத்தவரிடம் வெறும் பிச்சை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று அவன் யோசித்தான். நிறைய யோசனைக்கு பிறகு அந்த பிச்சைக்காரன் ஒரு முடிவு எடுத்தான். அதாவது தனக்கு பிச்சை கொடுக்கும் எவருக்கும் அவன் அதற்கு பதிலாக நிச்சயம் எதையாவது கொடுப்பேன் என்று. ஆனால் தான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கும்போது பிச்சைக்கு பதிலாக மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்ற கேள்வி இப்போது அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இதை பற்றி யோசித்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவனுக்கு தன் கேள்விக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. 3வது நாள் அவன் பேருந்து நிலையம் அருகில் அமர்ந்திருந்த போது அவனது கண்கள் சில பூக்கள் மீது விழுந்தது. பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள செடிகளில் பூத்திருந்த சில பூக்கள் அவன் கண்களில் பட்டன. ஏன் நாம் மக்களுக்கு பிச்சைக்கு பதிலாக கொஞ்சம் பூக்களை கொடுக்க கூடாது என்று அவன் நினைத்தான். இந்த யோசனை அவனுக்கு பிடித்திருந்தது. அதனால் அங்கிருந்த சில பூக்களை அவன் பறித்து கொண்டான். இப்போது அவன் பேருந்தில் பிச்சை கேட்க சென்றான். எப்போது யாராவது அவனுக்கு பிச்சை கொடுத்தாலும் அதற்கு பதிலாக அவன் அந்த பிச்சை கொடுத்தவருக்கு சில பூக்களை கொடுத்தான். மக்கள் அந்த பூக்களை மகிழ்ச்சியுடன் தங்கள் வசம் வைத்து கொண்டனர். இப்போது பிச்சைக்காரன் தினமும் பூக்களை பறித்து பிச்சைக்கு பதிலாக அந்த பூக்களை மக்களுக்கு கொடுக்க தொடங்கினான். சில நாட்களிலேயே முன்பை விட இப்போது அதிகமானோர் அவனுக்கு பிச்சை கொடுக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள அனைத்து பூக்களையும் அவன் பறித்து வருவான். அவனிடம் பூக்கள் இருக்கும் வரை நிறைய பேர் அவனுக்கு பிச்சை கொடுத்தார்கள். ஆனால் பூக்கள் கொடுத்து தீர்ந்து விட்டால் அவனுக்கு பிச்சையும் கிடைக்காது. தினமும் இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த போது தான் பிச்சைக்கு பதிலாக பூக்களை கொடுக்க ஊக்கமளித்த அதே உயரமான மனிதன் பேருந்தில் அமர்ந்திருப்பதை கண்டான். அவன் உடனடியாக அந்த மனிதனிடம் சென்று பிச்சை கேட்டுக்கொண்டே, ஐயா, இன்று உங்களிடம் கொடுக்க என்னிடம் சில பூக்கள் இருக்கின்றன. நீங்கள் எனக்கு பிச்சை கொடுங்கள். பதிலாக நான் உங்களுக்கு சில பூக்களை கொடுப்பேன் என்று சொன்னான். அந்த உயரமான மனிதன் அவனுக்கு பிச்சையாக கொஞ்சம் பணம் கொடுத்தார். அதற்கு பதிலாக பிச்சைக்காரன் அவரிடம் சில பூக்களை கொடுத்தான். அந்த உயரமான மனிதனுக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. அவர், அடையப்பா, அருமை, இன்று நீயும் என்னை போல் ஒரு வியாபாரியாகிவிட்டாய் என்று சொன்னார். இப்படி கூறிவிட்டு பூக்களை வாங்கி கொண்டு அந்த உயரமான மனிதன் தன் பேருந்து நிலையத்தில் இறங்கி சென்று விட்டார். ஆனால் அந்த உயரமான மனிதன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் ஒரு முறை அந்த பிச்சைக்காரனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த உயரமான மனிதன் சொன்னதை அவன் திரும்ப திரும்ப நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கண்கள் இப்போது பிரகாசித்தன. தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெற்றியின் திறவுகோல் இப்போது தன் கைக்கு கிடைத்து விட்டதாக அவன் உணர்ந்தான்.
அவன் உடனடியாக பேருந்தில் இருந்து கீழே இறங்கினான். உற்சாகத்துடன் அவன் பேருந்தில் இருந்து கீழே குதித்து வானத்தை பார்த்து மிகவும் சத்தமாக கத்தினான். நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் ஒரு வியாபாரி. நானும் பணக்காரனாக முடியும். இதை கண்ட மக்கள் இந்த பிச்சைக்காரன் பைத்தியமாகிவிட்டான் என்று நினைத்தார்கள். அடுத்த நாளிலிருந்து அந்த பிச்சைக்காரன் அந்த பேருந்து நிலையத்தில் மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை. ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு அதே நிலையத்தில் சூட் போட் அணிந்த 2 நபர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவருடன் கை குலுக்கி, என்னை உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். மற்றவர், இல்லை, என் நினைவின்படி நாம் இருவரும் முதல் முறையாக சந்திக்கிறோம் என்று சொன்னார். முதல் நபர், இல்லை, நினைவுபடுத்தி பாருங்கள், நாம் முதல் முறையாக அல்ல, இது 3வது முறையாக சந்திக்கிறோம் என்றார். மற்றவர், எனக்கு நினைவில்லை, நாம் இதற்கு முன் எப்போது 2 முறை சந்தித்தோம் என்று கேட்டார். இப்போது முதல் நபர் சிரித்து கொண்டு சொன்னார், நாம் இதற்கு முன் 2 முறையும் இதே பேருந்தில் தான் சந்தித்தோம். நான் தான் அந்த பிச்சைக்காரன். நீங்கள் தான் முதல் சந்திப்பில் நான் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். 2வது சந்திப்பில் நான் உண்மையில் யார் என்று எனக்கு தெரிவித்தீர்கள் என்றான். மற்றவர் சிரித்து ஆச்சரியத்துடன், ஓ, ஞாபகம் வந்துவிட்டது. ஒரு முறை நான் பிச்சை கொடுக்க மறுத்த அதே பிச்சைக்காரன் நீதானா? 2வது முறை நான் உன்னிடம் சில பூக்களை வாங்கினேன் என்று சொன்னார். ஆனால் இன்று நீங்கள் இந்த சூட் போட்டுடன் எங்கு செல்கிறீர்கள்? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு முதல் நபர், ஆம், நான் தான் அந்த பிச்சைக்காரன். ஆனால் இன்று நான் மிகப்பெரிய பூ வியாபாரி. இந்த வியாபார வேலையாகத்தான் வேறு ஒரு நகரத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னார். சிறிது நேரம் நிறுத்திய பிறகு அவர் மீண்டும் பேசினார். நீங்கள் முதல் சந்திப்பில் இயற்கையின் ஒரு விதியை கற்றுக் கொடுத்தீர்கள். அதன்படி நாம் எதையாவது கொடுத்தால்தான் நமக்கு ஏதேனும் கிடைக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் விதி உண்மையில் வேலை செய்கிறது. இதை நான் மிக நன்றாக உணர்ந்தேன். ஆனால் நான் எப்போதும் என்னை ஒரு பிச்சைக்காரனாகவே கருதி வந்தேன். அதற்கு மேல் நான் யோசிக்கவே இல்லை. உங்களை நான் 2வது முறையாக சந்தித்த போது, அந்த சந்திப்பு நடந்தபோது, நான் ஒரு வியாபாரியாகிவிட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்போதுதான் நான் உண்மையில் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, வியாபாரியாகிவிட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். மக்கள் ஏன் எனக்கு இவ்வளவு பிச்சை கொடுக்கிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் எனக்கு பிச்சை கொடுக்கவில்லை, மாறாக அந்த பூக்களின் விலையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் என் பூக்கள் பிடிமான விலையில் கிடைத்தன. அதனால் அனைவரும் என் பூக்களை வாங்கினார்கள். மக்களின் பார்வையில் நான் ஒரு சின்ன வியாபாரி, ஆனால் என் பார்வையில் நான் இன்னமும் ஒரு பிச்சைக்காரனாகவே இருந்தேன். நீங்கள் சொன்ன பிறகுதான் நான் ஒரு சின்ன வியாபாரி என்று எனக்கு புரிந்தது. பேருந்து நிலையத்தில் பூக்களை கொடுத்து நான் சேமித்த பணத்தை கொண்டு நிறைய பூக்களை வாங்கி பூ வியாபாரியாக மாறினேன். இங்கிருக்கும் மக்களுக்கு பூக்கள் மிகவும் பிடிக்கும். அவர்களுடைய இந்த விருப்பம்தான் இன்று என்னை ஒரு பெரிய பூ வியாபாரியாக ஆக்கியுள்ளது. 2 வியாபாரிகளும் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தனர். பேருந்து நிலையம் வந்ததும் இருவரும் ஒன்றாக இறங்கினர். தங்கள் வியாபாரம் குறித்து பேசிக்கொண்டே முன்னோக்கி சென்றனர். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். கதையில் வரும் உயரமான வியாபாரி கொடுப்பதும் பெறுவதும் என்ற விதியை மிக நன்றாக அறிந்திருந்தார். உலகில் உள்ள அனைத்து பெரிய வியாபாரிகளும் வாழ்க்கையின் இந்த விதியை பயன்படுத்தியே வெற்றி பெற்றுள்ளனர். இந்த சூத்திரத்தை பிச்சைக்காரனுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். பிச்சைக்காரனும் இந்த இயற்கை விதியை ஏற்றுக்கொண்டான். அதன் தாக்கம் அவனது வாழ்க்கையில் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அவன் தனது சிந்தனையையே மாற்றினான். அவனது வாழ்க்கையே மாறியது. இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம் நம் சிந்தனையை மாற்றினால் எதையும் சாதிக்க முடியும். நாம் நம்மை சிறியவர்களாகவே நினைத்து கொண்டிருந்தால் நாம் எப்போதும் சிறியவர்களாகவே இருப்போம். பெரியவர்களாக ஆக நாம் நமது சிந்தனையை மாற்ற வேண்டும் மற்றும் நம்மை பற்றி பெரிதாக சிந்திக்க வேண்டும். வெற்றியானது உங்கள் சிந்தனைக்குள் மறைந்துள்ளது. உங்கள் தன்னம்பிக்கையை எழுப்புங்கள். உங்கள் சிந்தனையை பெரியதாக்குங்கள். நீங்கள் எப்படி வெற்றியின் சிகரத்தை அடைகிறீர்கள் என்று பாருங்கள். நன்றி.